السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقال الله تعالى بمحكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال أيضا في موضع آخر: وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ் திருப்பெயரால் என்னுடைய இந்த தமிழாக்கத்தை தொடங்குகின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கருணை மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அவரின் குடும்பத்தார்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் ஏனைய மூமின்களான நம் அனைவர் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, காபா சம்பந்தமான விஷயங்களோடு சேர்த்து ஒரு சில ஹஜ் சம்பந்தமான விஷயங்களும் என்று எடுத்து சொல்லப்பட்டது. அதாவது காபாவை முதலில் கட்டியது யார், எவ்வாறு இந்த பூமியில் அது நிறுவப்பட்டது என்ற விஷயத்தை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதல் லில் ஆலமீன். நிச்சயமாக மக்களுக்காக அல்லாஹை வணங்குவதற்கு இப்பூமியில் வைக்கப்பட்ட முதல் வீடு பாக்கியம் நிறைந்த பக்கா என்ற மக்காவில் இருக்கக்கூடிய காபாவாகும். வஹுதல் லில் ஆலமீன், மேலும் அது அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அது இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். உலகத்திலேயே அல்லாஹ் வணங்குவதற்காக முதலில் நிறுவப்பட்ட பள்ளி அல்லது கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட பள்ளி என்றால் அது காபத்துல்லாவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கட்டவில்லை, மாறாக மலக்குமார்கள் தான் அதை உலகத்தில் பூமியில் கட்டினார்கள். இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் பால்குடி பிள்ளையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னந்தனியாக யாருமே இல்லாத கேட்பாரற்ற ஒரு பள்ளத்தாக்கிலே விட்டு செல்கின்ற பொழுது ஒரு துஆவை செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நான் என்னுடைய சந்ததிகளை விவசாயமற்ற ஒரு பள்ளத்தாக்கில் அல்லது விவசாயத்துக்கு தகுதி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், புனிதமாக்கப்பட்ட உன்னுடைய வீட்டுக்கு அருகில் விட்டு செல்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத, என் இரட்சகனே அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த துஆவில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், விவசாயத்துக்கு தகுதி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு அது எங்க இருக்கிறது, உன்னுடைய புனிதமிக்க வீட்டுக்கு அருகில் அது இருக்கின்றது என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
இப்ப இந்த வசனம் என்ன சொல்லி காட்டுகிறது என்றால், ஏற்கனவே காபா இருந்திருக்கிறது. ஏற்கனவே காபா இந்த உலகத்தில் அதாவது நிறுவப்பட்டு விட்டது. தொடர்ந்து பல நபிமார்கள் அங்கு வந்திருக்கிறார்கள், ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஆனால் அது சிதிலமடைந்து இருந்தது. அது பல பல வகையில் சேதமடைந்திருந்தது. சிதிலமடைந்த சேதமடைந்த அந்த காபாவைத்தான் அல்லாஹ் புதுப்பிக்கும்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிட்டான் என்ற விவரம் நமக்கு தெரிய வருகின்றது. அப்ப ஆரம்பத்திலேயே மலக்குமார்கள் மூலமாக பூமியில் நிறுவப்பட்ட ஒரு பள்ளி காபா, மற்றவர்கள் யாராலும் அது கட்டப்படவில்லை என்ற விவரம் நமக்கு இந்த வசனம் மூலம் என்ன செய்கிறது தெரிய வருகின்றது. அல்லாஹ் ஜஸாத்தாலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார்கள், குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, ஐய மஸ்ஜிதின் உதி அவ்வல், இந்த உலகத்தில் முதல் நிறுவப்பட்ட பள்ளி எது என்று நான் கேட்டேன். கால அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்றார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னார்கள். முதல்ல நிறுவப்பட்ட பள்ளி மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னார்கள். குல்து, பிறகு நான் சொன்னேன், சும் ஐயு, பிறகு இரண்டாவதாக என்ன என்ன பள்ளி உருவாக்கப்பட்டது என்று கேட்டேன். கால பைத்துல் மக்திஸ் என்று சொன்னார்கள். பைத்துல் முகத்தஸ், அதாவது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அல்லது பைத்துல் மக்திஸ் பள்ளி என்று சொன்னார்கள். குல்து கம் பைனஹுமா, நான் கேட்டேன், ரெண்டு பள்ளிக்கும் இடையில் எவ்வளவு காலம் வித்தியாசம் இருக்கின்றது? காபா என்ற மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளி நிறுவப்பட்ட பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா அதாவது பைத்துல் மக்திஸ் கட்டப்பட்டது என்று கேட்டேன். கால அர்பஊன ஸனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் 40 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். 40 ஆண்டுகள் கழித்து மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே வகத் கால அல்லாஹ் தஆலா இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ், அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மக்களுக்கு இந்த உலகத்தில் அவனை வணங்குவதற்காக நிறுவப்பட்ட முதல் பள்ளிவாசல் பக்கா இருக்கக்கூடிய பக்கா இருக்கக்கூடிய அல்லாஹுடைய வீடுதான் என்ற வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள் என்பதாக அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்படி என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹதீஸை வைத்துதான் ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றார்கள் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த பள்ளிகளை கட்டினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல காபா என்ன அந்த மஸ்ஜிதுல் ஹராமை கட்டிவிட்டு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து பைத்துல் முகத்தஸ் கட்டினார்கள் என்று ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு சில பேர் இல்லை, மக்கா அது காபா வந்து மலக்குமார்களால் கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் எதற்குமே சரியான ஆதாரம் இல்லாதனால இது ஒரு ஹதீஸுகள் குர்ஆன் ஆயத்தை வைத்து அறிஞர்கள் செய்கிறார்கள், தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். ஆனால் எதற்கும் யார் முதல் கட்டினார்கள் என்பதற்கு எந்த ஒரு சரியான ஆதாரம் நமக்கு தெளிவாக கிடைக்கவில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை முதலில் கட்டவில்லை என்பது மட்டும் தெளிவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் என்றால், சிதிலமடைந்து போன சேதமடைந்த காபாவை அவர்கள் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி உயர்த்தினார்கள் என்ற விவரம் தான் நமக்கு ஹதீஸ் கணக்கு இருக்கின்றது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பச்சிலம் குழந்தையாக இருந்த இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு சென்று விட்ட பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து ஆளாகிறார்கள். அங்கே ஜுருஹும் கபீலா, ஜுருஹும் என்ற கோத்திரத்தை அவர்களோடு சேர்ந்து வசிக்கிறார்கள். அங்கே அவர்களிடத்தில் அரபி மொழியை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஜுருஹும் இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் திருமணம் முடித்து கொள்கிறார்கள். இதற்கிடையில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அவர்கள் கல்யாணம் முடித்து மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவுக்கு மகனை தேடி வருகிறார்கள். அதுக்கு பிறகுதான் காபா கட்டி எழுப்பக்கூடிய அந்த சம்பவம் நடக்கிறது என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த செய்தியை பதிவு செய்வது சொல்கிறார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், இஸ்மாயிலை பார்க்க வந்தார்கள். அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஜம்சம்க்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் கீழ் அம்பை செம்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அம்பை என்ன செஞ்சாங்க? செம்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவுடன் எழுந்தார்கள். பிறகு ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதையை கொடுத்து செய்தார்கள். பிறகு ஒரு ஒரு தகப்பன் ஒரு மகனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி இப்ராஹிம் நடந்து கொண்டார்கள். ஏன்னா தந்தை மகனுக்கு இடையில் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை ரெண்டு பேரும் செஞ்சாங்க. தந்தை மகனுக்கு செய்ய வேண்டியதை செய்தார்கள், மகன் தந்தைக்கு செய்ய வேண்டியதை செய்தார்கள். பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி இப்ராஹிம் சொல்கிறார்கள், இஸ்மாயிலே இன்னல்லாஹ் அமரனி பி அம்ரின், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறான் என்று இப்ராஹிம் இஸ்மாயில் சொல்றாங்க. கால ஃபஸ்னா மா அமரக ரப்புக, இஸ்மாயில் சொல்கிறார்கள், அருமை தந்தையே, உங்களுடைய ரட்சகன் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை என்ன செய்யுங்கள், நீங்கள் செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயிலே, நீ அந்த விஷயத்தை எனக்கு உதவியாக இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்யணும் என்று இப்ராஹிம் இஸ்மாயில் சொன்ன போது கால அப்ப இஸ்மாயில் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்கிறேன் தந்தையே என்று சொல்கிறார்கள். கால இன்னல்லாஹ் அமரனி அன் அப்னிய ஹாஹுனா பைத்தன் வஅஷார இலா அக்மத்தின் முர்தஃபிஅத்தின் மா அலா மா ஹவுலஹா. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த இடத்திலே ஒரு வீட்டை கட்ட கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொல்லி அங்கு அருகில் அந்த அதை சுற்றி இருந்த இடத்தில் ஒரு உயரமான ஒரு குவியல், மண் குவியல், உயரமாக இருந்த ஒரு மேட்டு பகுதி, மண் குவியல் பகுதியை காட்டி சொல்கிறார்கள், இந்த இடத்தில் இங்கதான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வீட்டை கட்ட என்று கட்டளையிடுகிறான் என்று இப்ராஹிம் சொல்றாரு. அதாவது அந்த மண் குவியல் என்பது ஒரு காபா, அதுதான் காபா. அது சிதிலமடைந்து இருந்தது. அப்ப அந்த ஒரு உயரமாக இருந்த அந்த மண் குவியல் அந்த இடத்தை நோக்கி சொல்கிறார்கள், இங்குதான் காபாவை அல்லாஹ் தஆலா அவனுடைய வீட்டை கட்ட சொன்னான்னு சொல்றாரு. அப்ப அதுதான் காபா, அதுதான் முதலில் வைக்கப்பட்ட வீடு. அதைத்தான் என்ன செய்கிறார்கள் என்றால், இரண்டு பேர் சேர்ந்து அடித்தளமிட்டு உயர்த்துகிறார்கள். உடனே அந்த நேரத்தில் இஸ்மாயில் ஒத்துக்கொள்கிறார்கள். ரஃபஅ அல் கவாயித மினல் பைத்தி, ரெண்டு பேரும் அடித்தளத்தை உயர்த்துகிறார்கள். அடித்தளம் போட்டு அதை கட்டுகிறார்கள். ஃபஜஅல இஸ்மாயில் யஅதி பில் ஹிஜாரா வ இப்ராஹிம் யப்னி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வருவார்கள், அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுவார்கள். ஹத்தா இதர்தஃஅல் பினா, அப்போ உயரம் கட்ட கட்ட கொஞ்சம் மேலே உயர்ந்துட்ட பிறகு, கீழிருந்து கட்டிடம் மேலே எழுந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேல கல்லை திரும்ப செய்ய வைக்க முடியல. அப்போ அப்போ ஒரு கல்லை இஸ்மாயில் கொண்டு வந்தார்கள். அந்த கல்லை கீழே ஒத்து தந்தையை ஏற சொன்னார்கள். கீழே வைத்து அந்த கல்லுக்கு மேல ஏறி நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மீதமுள்ள கட்டிடத்தை கட்டி முடித்தார்கள் என்று சொன்ன புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், வஹுவ யப்னி வ இஸ்மாயில் யுனாவிலுல் ஹிஜாரா வஹுமா யகூலானி ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய கல்லை கொண்டு வர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை எடுத்து மேலே வைக்க, இவ்வாறு கட்டிடம் கீழே இருந்து மேலே உயர்ந்தது. இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் என்ற துஆவை செய்து கொண்டே இருந்தார்கள், சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எங்கள் ரட்சகனே, எங்களிடமிருந்து இந்த சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ செவியேற்கக்கூடியவனும் யாவற்றையும் அறியக்கூடியவனுமாக இருக்கிற இந்த துஆ என்ன செய்தார்கள், ரெண்டு பேரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்ற விவரத்தை சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காபாவுடைய அடித்தளத்தை உயர்த்தினார்கள் என்ற விவரத்தை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம்.
அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா இன்னொரு உத்தரவை பிறப்பிக்கிறார். சிதிலமடைந்த அந்த பள்ளியை உயர்த்திய பிறகு அதை தூய்மை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். وَأَعِهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயிலிடம் நாம் என்ன செஞ்சோம்? உடன்படிக்கை வாங்கினோம். இந்த பள்ளியை தவாப் செய்யக்கூடியவர்களுக்காகவும் இபாது செய்யக்கூடியவர்களுக்காகவும் ருக்கு செய்யக்கூடியவர்களுக்காகவும் சஜா செய்யக்கூடியவர்களுக்காகவும் நீங்கள் இருவரும் தூய்மை செய்யுங்கள், தூய்மைப்படுத்துங்கள் என்று நாம் என்ன செஞ்சோம்? அவர்களுக்கு உடன்படிக்கை பணித்து என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார். இவ்வாறாக காபா காபாவுடைய இந்த சரித்திரம், அந்த வரலாறு நீண்டு கொண்டே போகின்றது. கடைசியாக ஜாஹிலியா காலத்தில் இந்த காபா எப்படிப்பட்ட நிலை இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள் காபாவில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய ஒரு நாள் வாழ்க்கை காபாவில் தான் ஆரம்பமாகும், காபாவில் தான் முடியும். அவர்கள் அதை நிர்வாணமாக தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தாம்பத்திய உறவையும் காபாக்குள் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கவிதை போட்டி வைப்பார்கள். கவிதை போட்டிகளில் யார் முதல் பரிசை பெறுகிறார்களோ அவர்களுடைய பெயரை தங்கத்தில் எழுதி தங்கத்தாலான அந்த பலகை காபாவில் என்ன செய்வார்கள்? பெருமைக்காக தொங்க விடுவார்கள். இந்த காபாவுக்குள்ள சிலைகள் வைக்கப்பட்டன. இதை முதல் வைத்தவன் யார் என்றால் அமர் பின் லுஹை அல் ஹுசா என்பவன் தான் என்ன செய்தான்? முதல் சிலை வைத்தான். அவனை பற்றி வருகின்றது. ஒருமுறை அவன் சிரியாவுக்கு போகிறான். வியாபார நிமித்தமாக சிரியாவுக்கு போகும் பொழுது சிரியாவிலே நிறைய சிலைகள், சிற்பங்கள் செய்யப்பட்டு விற்கப்படுகின்றன. அதை அவன் பார்க்கிறான். பார்த்தவுடன் அது அவனுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, அது அற்புதமான ஒன்றாக இருந்தது. அவனுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது. நம்ம இதை காபாவில் கொண்டு போய் வச்சா நல்லா இருக்குமே என்று நினைத்து அதுல இருந்து அந்த சிலைகளை விலை கொடுத்து வாங்கி முதல் அவன் தான் காபாவுக்குள்ள அந்த சிலையை முதல் வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், ரஅய்து அமர் பின் லுஹை அல் ஹுஸாஇ யஜுர்ரு கஸ்பஹு ஃபின்னார். அமர் பின் லுஹை அல் ஹுஸாஇன் கனவில் கண்டேன். அவன் தன்னுடைய குடலை நரகத்தில் இழுத்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய குடலை நரகத்தில் இழுத்துக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறப்பதற்கு முன்பு ஆப்ரஹா என்ற ஒருவன் காபாவை இடிப்பதற்காக யானைப்படை திரட்டி கொண்டு வருகின்றான். அல்லாஹு தாலா அபாபில் என்ற பறவையை அல்லாஹ் அனுப்பி அவர் என்ன செய்ய அல்லாஹு தாலா நாசமாக்குகிறான், அழிக்கிறான் என்ற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் வஅர்ஸல அலைஹிம் தய்ரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மகூல் என்ற அந்த சூராவில் அல்லாஹு தஆலா அந்த ஆபிரகாவுடைய யானை கூட்டம் அழிக்கப்பட்டதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த ஆபிரகாவுடைய அந்த படை, யானை படை அழிக்கப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்து 35 வயது ஆளக்கூடிய அந்த நிலையில் மீண்டும் காபா சிதிலமடைகிறது, சேதமடைகிறது. ஒரு பெரும் புயல் இருக்கின்ற பெரும் புயல் காற்று வந்தது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்கில் என்ன ஆகுதுன்னா, இவங்க வீடெல்லாம் மேல மலைக்கு மேல மலை உச்சியில இருந்ததுனால தண்ணி ஃபுல்லா கீழே தான் இறங்கும். கீழே இறங்கி கீழே இருக்கக்கூடிய காபா மேல தண்ணி பட்டு அது மூழ்கடிக்கப்பட்டு சிதறமடைந்தது, சேதமடைந்தது. அந்த நேரத்தில் காபாவை மீண்டும் புதுப்பிக்க குறைஷிகள் நாடினார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார்கள் என்றால், நாம் சம்பாதிக்கக்கூடியதெல்லாம் ஹராமான வருமானம், எனவே இந்த காபா அல்லாஹ்வுடைய புனிதமிக்க வீடாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய ஹராமான வருமானத்தை கொண்டு இதை புதுப்பிக்க கூடாது, ஹலாலான பொருளாதாரத்தை கொண்டுதான் இதை புதுப்பிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். எனவே அந்த நேரத்தில் ஜித்தா
ஜித்தா துறைமுகம், அப்ப ஷாபியா ஜித்தா துறைமுகம் என்ற பேர்ல அது இல்ல, ஷாபியா துறைமுகமாக அது இருந்தது. அந்த அந்த நேரத்துல அந்த ஷாபியா துறைமுகத்துல ஒரு கப்பல் வந்து உடைஞ்சி கிடக்கிறது என்ற செய்திகள் கிடைக்கின்றது. எனவே அவர் என்ன செய்கிறார்கள், அங்கே போய் அதை விலை கொடுத்த அந்த அந்த உடைந்து போன கட்டைகளை எல்லாம் எடுத்து வாங்கி வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹலாலான பைசாவாக அது இருக்கின்ற பட்சத்தில் அதை வைத்து அந்த அந்த பொருளாதாரத்தை வைத்து அந்த என்ன செய்கிறார்கள் என்றால் காபா அவர்கள் புதுப்பிக்கிறார்கள். புதுப்பிக்கும் பொழுது ஹஜர் அஸ்வத், அந்த கருப்பு கல், அதை யார் எடுத்து வைப்பது, புனிதமான கல் இருப்பதனால எல்லாரும் எல்லா குடும்பங்களும் எல்லா கோத்திரங்களும் என்ன செய்கிறார்கள், அதை ஆசைப்படுகிறார்கள். நான் தான் எடுத்து வைப்பேன் ஆசைப்படுகிறார்கள். அப்படி ஆசைப்பட்ட சமயத்தில் எல்லாருக்கும் என்ன செய்யணும், போட்டி நடக்கின்றது. அப்ப யாரு இதற்கு முறையான தீர்ப்பளித்து சண்டை சச்சு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இந்த சுமூகமான முடிவு இதற்கு காணுவார் என்று அவர்கள் யோசித்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் அவர்களுக்கு வந்தது. இவர்தான் தகுந்த தீர்ப்பளிப்பார், நியாயமான முறையில் நீதியான முறையில் தீர்ப்பளிப்பார், இவர் ஒரு அமானிதத்தை அதாவது நம்பிக்கைக்குரியவர் என்று அவர்கள் முடிவெடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க. இந்த எல்லா கோத்திரத்தாரும் இந்த அஸ்வத் கல்லை எடுத்து காபா உள்ள பொருத்துவதற்கு போட்டி போடுகிறார்கள். எல்லாருமே விரும்புறாங்க. ஆனா யாருக்கு எந்த ஒரு மனஸ்தாபம் ஏற்படாம நீங்க ஒரு முடிவை தீர்ப்பு சொல்லுங்க என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்ச பிறகு அவர்களுக்கு திடீரென ஒரு யோசனை பிறக்கிறது. சொல்கிறார்கள், ஒரு பெரிய துணி கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அதை கொண்டு வருகிறார்கள். அந்த துணிக்கு மேல அந்த கலை தூக்கி வையுங்கள் என்று சொல்கிறார்கள். கை வைக்கப்படுகின்றது. எல்லா கோத்திரத்திலிருந்து ஒரு ஆள் என்ன செய்யுங்க, அதோடைய நாலா புறத்தையும் 4 புறத்தையும் என்ன செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து தூக்குங்க என்று சொல்றாங்க. அப்ப எல்லா கோத்திரத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் பங்கு பெறுகிற மாதிரி மொத்தமா சேர்த்து எல்லாரையும் எல்லா கோத்திரத்தாரும் சேர்த்து என்ன செய்யறாங்க, அந்த கல் வைக்கப்பட்ட அந்த துணியை தூக்க சொல்கிறார்கள். எல்லாரும் தூக்குகிறார்கள். கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் அந்த அஸ்வத் கல்லை எடுத்து காபாவுக்குள்ளே வைக்கிறார்கள் என்ற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் நுபுவத்துக்கு 5 வருடத்துக்கு முன்பே இந்த ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்கள் இந்த நம்பிக்கைக்குரியவராக நான் உங்களிடம் இருந்தேன், என்னை நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் ஏற்றிருந்தீர்கள், அப்படிப்பட்ட என்னையா இப்படி நீங்கள் பொய் என்று சொல்கிறீர்கள், அப்படிப்பட்ட என்னையா நீங்கள் பைத்தியக்காரன் சூரியக்காரன் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்வதற்கு வசதியாக இருக்கு என்பதற்காகவே அல்லாஹ் என்ன செய்தார் என்றால், நுபுவத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அவர்கள் வாயாலேயே முஹம்மது நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி இந்த சம்பவத்தை அவர் செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார், நிகழ்த்தி காட்டுகிறார் என்பதை இதனுடைய வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட காபா இந்த மாதிரி இருக்கின்றது. பிறகு நாம் பார்க்கின்ற பொழுது காபா குறைஷிகள் காபாவை கட்டியெழுப்புகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த வடிவத்தில் கட்ட முடியல. அவங்களால அந்த ஹலாலான பைசா தீர்ந்து விட்டது. எனவே என்ன செஞ்சாங்க சொன்னா, ஹிஜ்ராக அந்த பாதியாக இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த வடிவத்து கடைசி ஹிஜ்ர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஹிஜ்ர் பகுதியை அவங்க என்ன செய்யறாங்கன்னா முழுசா கட்டாம அதை பாதியாக இத கடைசி வரைக்கும் இல்ல, ஆனா கட்டிட முழுமை அடையல. இது ஒரு பாதி பகுதி, இதுக்கு மேல கட்ட முடியும் என்பதற்காக அந்த ஹிஜ்ர் பகுதியை அறக்குறையாக பாதியாக கட்டியவர்கள் முடித்தார்கள். பிறகு அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம், அந்த காலத்தில் யஸீத் பின் வலீத் அவர்கள், அதாவது பனு உமையா கோத்திரை சார்ந்த ஒருவர் யஸீத் பின் வலீத், அவர் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பையத்து செய்ய அவர்கள் மறுக்கிறார்கள். மறுத்து என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் மக்காவுக்கு வந்துடுகிறார்கள். அவர்களுக்கு பயந்து அவர்கள் தப்பித்து மக்காவுக்கு வந்து மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராமில் காபாவில் தஞ்சம் புகுட்டுக் கொள்ள என்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா
மக்காவுக்கு வந்து காபாவில் தஞ்சம் புகுந்து கொள்றாங்க. அப்துல்லா பின் சுபைரை பிடித்து வருவதற்காக யசீத் பின் வலீத் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஷாம் தேசத்திலிருந்து படைகளை அனுப்புகிறார்கள், பிடித்து கொண்டு வாருங்கள் என்று. அந்த நேரத்தில் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய குடும்பத்தவர்கள், தோழர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னை பாதுகாக்கும்படி சொல்லி எல்லாத்தையும் கூட்டு வச்சு உட்கார்ந்து கொள்கிறார்கள். எனவே அவர்களை பாதுகாக்கும் பொருட்டு காபாவை சுற்றி நிறைய அதாவது கூடாரங்கள் செய்யப்பட்டன. கூடாரங்கள் செய்யப்பட்டு கூடாரங்கள் பின்னப்பட்டன. சுற்றி காபாவை சுற்றி கூடாரங்கள் பின்னப்பட்டு அங்கே என்ன செய்யறாங்க, அவர்களை பாதுகாப்பதற்கு அங்கே மக்கள் இங்க வந்து வசிக்கிறார்கள், அங்கே தங்க புது கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நெருப்பு ஒன்று ஏற்பட்டது. நெருப்பு ஏற்பட்டு அது அதாவது பல கூடாரங்களில் ஒரு கூடாரத்தில் நெருப்பு பற்றியது. பற்றிய அந்த நெருப்பை அங்கு அடித்த மிக பிரமாண்டமான ஒரு காற்று, அப்பொழுது மிக பயங்கரமான ஒரு புயல் காற்று ஒன்று ஏற்பட்டது. அந்த காற்று என்ன செய்தது என்று சொன்னால், அந்த நெருப்பை பல இடங்களுக்கு பரப்பியது. அப்ப அந்த ஒரு கூடாரத்தில் ஏற்பட்ட அந்த நெருப்பு பல கூடாரங்களுக்கு என்ன செஞ்சு, பல கூடாரங்கள் எரிச்சது. அவ்வாறு எரிஞ்ச போது காபாவுடைய கிஸ்வா, அது மேல ஒரு போர்த்தப்பட்ட அந்த துணியும் என்ன செய்து எரிஞ்சது. இதனால் காபாவுடைய கட்டிடம் சேதமடைந்தது. அப்ப அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய அன்றிருந்த அறிஞர்களையும் பெரிய பெரிய தலைவர்களையும் எல்லாத்தையும் அழைத்து ஒரு மசூரா செய்கிறார்கள். இப்படி காபா என்ன செய்யலாம், சிதிலமடைந்து போய் கொண்டிருக்கிறது, சேதமடைந்து என்ன செய்யலாம், இதை இடிக்கலாமா, இடிச்சு புதுசா கட்டலாமா என்று கேட்ட போது பெரும்பாலானவர்கள் அதை இடிக்க சம்மதிக்கல. மிக குறைந்தவர்களை இடிக்க சம்மதிச்சாக தவிர பெரும்பாலானவர்கள் இல்லை, அது இடிக்க கூடாது, இப்படி என்ன செய்யலாம், நம்ம குறைசி நம்ம அந்த காலத்தை கூட நம்ம இடிச்சது கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் இடிச்சது கிடையாது, சிதமடைந்து அப்படி அவங்க வந்து புதுப்பிச்சாங்க தவிர இடிச்சுட்டு புதுசா கட்டல என்று என்ன செய்ய மறுத்துடுகிறாங்க. அப்போ அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது உங்களுடைய சொந்த தாய் தந்தையுடைய வீடு இந்த மாதிரி சிதமடைந்தால் நீங்க சும்மா பார்த்து கொண்டிருப்பீர்களா, அதை புதுப்பிக்க நீங்க நினைப்பீங்க தானே. இப்ப நான் பார்த்து கொண்டிருக்க ஒரு புறா அங்க வந்து உட்கார்ந்தாலும் கூட அது அந்த கட்டிடம் வந்து பலவீனம் அடைஞ்சு கீழே விழ ஆரம்பிக்கிறது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அது கட்டிடம் பலவீனம் அடைந்து விட்டது. ஒரு புறா வந்து அங்க உட்கார்ந்தாலும் கூட, ஒரு கல்லு உட்கார்ந்தாலும் கூட அந்த கல் அப்படியே என்ன செய்யுது, கீழே விழுந்து விடுகின்றது, அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய வீட்டை நான் எப்படி சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியும், உங்களுடைய தாய் தந்தை வீடாக இருந்தா நீங்க இப்படி சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா என்று சொல்லி அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த என்ன செய்யறாங்க, அந்த முழுமையாக அதை இடிக்கிறார்கள். இடித்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய எந்த நிலையில் கட்டினார்களோ அதே வடிவத்தில் மீண்டும் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காபாவை கட்டி முடிக்கிறார்கள். பிறகு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மக்காவுக்கு வந்து அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்த பிறகு அவன் என்ன செய்தான் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி கட்டப்படலையே, உனக்கு யாரு இந்த மாதிரி கட்டுவதற்கு உரிமை கொடுத்தா என்று சொல்லி அதை மீண்டும் இடித்து விட்டு இப்ப குறைஷியல் கட்டிய மாதிரியே அந்த அரைகுறையாக ஹிஜ்ர் பகுதியோடு சேர்ந்து என்ன செய்தான், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்தான், மீண்டும் அதை உடைத்து விட்டு என்ன செய்தான், அதை கட்டினான். பிறகு ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஹாக்கிமாக ஆட்சியாளராக வந்தபோது என்ன செய்தார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய மாதிரி மீண்டும் காபாவை கட்ட அவர்கள் முற்பட்டார்கள். இப்ராஹிம் கட்ட மாதிரி முழுமைப்படுத்திடுவோமே என்று அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் உலமாக்களிடம் மஷ்வரா செய்கிற பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள், அதாவது இப்படிலாம் செய்யாதீங்க, நீங்க இது வந்து ஆட்சியாளர்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக போய்விடும். ஒருவர் வந்து அதை இடிக்கிறது, இன்னொரு வந்து அதை மீண்டும் அதை புதுப்பிக்கிறது, இன்னொரு மூணாவது வந்து அவர் இடிப்பார், திரும்ப வந்து இன்னொரு அதை வந்து இடிச்சு புதுசாக கட்டுவாரு. இப்படியாக காபா வந்து ஒரு விளையாட்டு பொருளாக ஆகிவிட்டது, இனியும் அது ஆகக்கூடாது, ஆகவே நீ அதை கை வைக்காதீங்க ஹாக்கிம் அவர்களை என்று ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு சொல்லிட்டு இது அப்படியே இருந்த நிலையிலே தொடர்ந்து இருக்கட்டும் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னதற்காக ஹாரூன் ரஷீத் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் புதுப்பிக்காமப்படி விட்டு விட்டார்கள். தொடர்ந்து இந்த காலத்திலும் காபாவுக்கு என்று மிக அதிகமான முறையில் காபா பராமரிக்கப்படுகின்றது. அதற்காக பல மில்லியன் கணக்கில் அவர்கள் பொருளாதார செலவு செய்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நாம் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக காபாவுடைய சரித்திரம் இருக்கின்றது. இது ஹஜ் சம்பந்தமாக
அடுத்து தொடர்ந்து ஹஜ் சம்பந்தமாக காபாவை சொல்லிட்டு இந்த ஹஜ் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை ஷேக் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நேரமாகிவிட்ட காரணமாக நான் இதோடு என்னுடைய இந்த தமிழாகத்தை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் அல்லாஹுடைய முதல் இல்லமான பைத்துல்லாஹா இருக்கக்கூடிய காபாவுக்கு உம்ரா சென்றவர்கள் கூடிய விரைவில் ஹஜ் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆரோக்கியத்தோடு இளமையாக இருக்கின்ற பொழுதே ஹஜ் செய்ய வேண்டும். சில பேர் வயோதிகம் தான் ஹஜ் செய்த தகுதியான காலகட்டம், ஆரம்பத்தை செய்யக்கூடாது, வயோதிகத்துக்காக அந்த இபாதத்தை செய்கிறார்கள், ஹஜ் என்ற இபாதத்தை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், கூடுமான அளவுக்கு சீக்கிரம் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். ஒரே ஹதீஸ் மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யா அய்யுஹன் நாஸ் இன்னல்லாஹ கத் கதப அலைக்குமுல் ஹஜ். மக்களே, நிச்சயமா அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான். ஃபஹுஜ்ஜு, எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், இன்னொரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், தஅஜ்ஜலுல் ஹஜ்ஜ, நீங்கள் ஹஜ் செய்வதை முற்படுத்துங்கள். ஹஜ்ஜை மிக கூடிய விரைவில் சீக்கிரமாக செய்யுங்கள். நிச்சயமாக உங்களில் ஒருவர் அவருக்கு பின்னால் என்ன ஏற்படும் என்று அறிய மாட்டார். அவருக்கு பின்னால் அவருக்கு என்ன ஏற்படும், உடல் ரீதியாக, பண ரீதியாக, மன ரீதியாக என்ன ஆபத்து ஏற்படும் என்று அவர் அறிய மாட்டார். எனவே அவர் பொருளாதார வசதி இருக்கும் பொழுதே, உடல் சக்தியோடு இருக்கும் பொழுதே, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே, இளமையாக இருக்கும் பொழுதே அவர் இது செய்து ஹஜ்ஜை சீக்கிரமாக விரைந்து செய்து விடட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, ஹஜ் செய்யாதவர்கள் கூடிய சீக்கிரம் ஹஜ் செய்வதற்குண்டான ஏற்பாடை செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய எனக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கேட்கக்கூடிய உங்களுக்கும், உங்களை யாரெல்லாம் இதுவரை ஹஜ் செய்யவில்லையோ அவர் அனைவருக்கும் கூடிய சீக்கிரம் ஹஜ் செய்வதற்குண்டான பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த தமிழகத்தை முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا الحمد لله بالعالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.